Hi, 12th standard students. Welcome to Academic Education Channel. ஓகே எல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எப்படி ஃபுல்லாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 90க்கு அவுட் ஆஃப் 81 எடுத்திருக்காங்க இந்த ஸ்கிரிப்டில். இதில் நீங்கள் என்னென்ன தவறுலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிர்வரும் பொதுத் தேர்வில் தமிழ் சப்ஜெக்ட்ஸில் உங்களால் டெஃபினட்டாக மார்க் வாங்க முடியும். சென்டம் டெஃபினட்டாக தமிழுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், எப்படி இது எழுதணும் அப்படின்றது இந்த ஆர்டர்ல எல்லாம் எழுதியிருக்காங்க இந்த சென்டென்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்றது நீங்க தொடர்ச்சியா பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காம புதுசா வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா நம்ம 12th சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். 12th வால்யூம் 1 ஃபுல் அனாலிசிஸ் போட்டிருக்கேன், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து 1 மார்க் ஃபுல்லா எழுதியிருக்காங்க இல்லையா? 1 மார்க்லயே பாத்துட்டீங்கன்னா 1 மார்க் மிஸ் ஆயிருக்கு இல்லையா? 14 மார்க்ல பாத்தீங்கன்னா 1 மார்க் கிட்டத்தட்ட மிஸ் ஆயிடுச்சு, 13 மார்க்ஸ். அப்போ 1 மார்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ இன்சைட் 1 மார்க்கு நான் கிட்டத்தட்ட லைவ் எடுத்திருக்கேன். அந்த இன்சைட் 1 மார்க்கு தமிழ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பகுதி 2 பிரிவு 1 எழுதியிருக்காங்க இல்லையா? ஓகே, எல்லாமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல போட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் தென் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா சப்டைட்டிங் போட்டுட்டு எழுதுங்க, இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் நீட்டா இருக்கும். சரியா? இவங்க டைரக்டா ஆன்சர் எழுதியிருக்காங்க. இப்போ 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இது என்ன ஆன்சர்ஸோ அதுக்கு தகுந்த சப்டைட்டில் போட்டுட்டு எழுதுங்க, இன்னும் பர்சன்டேஷன் கொஞ்சம் நீட்டா இருக்கும். எழுதும் போது கொஞ்சம் ரைட் சைட்ல தள்ளியே கொஞ்சம் எழுதுங்க, நீட் பர்சன்டேஷன்ல இருக்கும். இடையில அந்த அடித்தல் திருத்தல் இல்லாம அது கொஞ்சம் எழுதுற மாதிரி பாருங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. ஓவர் ரைட்டிங் இந்த மாதிரியே எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால அது நீங்கள் இந்த மாதிரி ஓவர் ரைட்டிங்லாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் காமிக்கிறது. ஸோ ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ தமிழ் இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க 90 அவுட் ஆஃப் அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் டஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தகுந்த மாதிரி கூட உங்களுக்கு நான் அப்டேட் அப்படின்றத பண்ணுறேன் பப்ளிக் ரிலேட்டடாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 22ல் கரெக்டாக பாருங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வேலை நீங்கள் ஸ்கிரிப்ட் அப்படின்றது எழுதணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் நிறைய பேர் வந்து இந்த சப்டிவிஷனில் 25 அந்த இதை வந்து நீங்கள் அவசரத்தில் எழுத விட்டுறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் நீங்கள் எழுதணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோவில் எல்லாமே போட்டுருவேன். ஸோ தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் அப்படின்றது எல்லாமே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாருங்க, ஓவர் ரைட்டிங். ஆமா, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா உங்க வாய்ஸ் வந்துடும். ஓவர் ரைட்டிங் அப்படின்றது எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் தெளிவாக தெரியுமோ அது ஒரு 15லேருந்து 20 பக்கத்துக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க இல்லையா? அதுலேருந்து 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிடணும் எந்த கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக மிஸ்டேக்ஸ் வராமல் எழுதுறோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் ஓவர் ரைட்டிங் பாருங்க, 11th பேஜில் ஓவர் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட்லாம் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா எழுதிடுங்க, இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதிடுங்க. ஸோ அப்போதான் அவங்களுக்கு வந்து நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால அது நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் பாருங்க எழுதிருக்காங்களா, சப்டைட்டில் போட்டு எழுதிருக்காங்க. இந்த மாதிரி தான் நான் 2 மார்க்குக்குமே அதான் சொல்லுவேன். சப்டைட்டிங் போட்டுட்டு கொஞ்சம் ரைட் சைடில் தள்ளி எழுதிருந்தாலே கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஆன்சர் ஷீட் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் டெஃபினட்டாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேப்பர் ஸ்கிரிப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிவு 2ல் அவங்க ஸ்டார் மாதிரி போடலை, டைரெக்டாக அவங்க பாயிண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க, அது உங்களுக்கு எப்படி நீட்டாக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டார் மாதிரியோ இந்த மாதிரி பாயிண்ட் மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி பாயிண்ட் மாதிரி 1 2 3 4 5 அந்த மாதிரி கொஞ்சம் போட வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் வச்சு போடணும், பாயிண்ட் இத்தனை பாயிண்ட் எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அதனால இந்த பாயிண்ட் இந்த மாதிரி டாட் வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்டார் போடுறது, இந்த மாதிரி இம்ப்ளைஸ் மாதிரி போடுறது, அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, டைம் இருந்தது அப்படின்னா அது நீட்டாக எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல இது ஒரு கோட்டிங் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் பேப்பர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆனால் சப்மிட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எழுதணும், அது எழுதாமல் வேறு ஆன்சர் மட்டும் போட்டுட்டு எழுதினீங்கன்னா பேப்பர் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. சென்டம் வாங்கணும், ஒரு 70 எபோ 80 எபோ எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சப்மிட்டிங் கொடுத்துட்டு எழுதினீங்கன்னா தான் பேப்பரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதை நீங்கள் கவனமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் தான். சரியா? அண்ட் தென் பாருங்க, இது 2வது டைம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் ரைட்டிங் நீங்கள் பண்ணுறதே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ணும்போது எந்த கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும், எது நம்ம மிஸ்டேக் இல்லாம எழுதுவோம் அப்படின்றத உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு அப்கமிங் வீடியோல எது எப்படி கொஸ்டின்ஸ்ல அட்டன் பண்றது 12th தமிழ்ல, அது ரொம்ப முக்கியம். அது நீங்க கவனமா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து 12th தமிழ்ல டைம் மேனேஜ்மெண்ட் பத்தவே பத்தாது. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தாம நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுட்டே வந்துட்டாங்க. 90 மார்க்ஸ்ல குறைஞ்சது ஒரு 10 மார்க் 15 மார்க் வந்து கொஞ்சம் கேப்பிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுட்டாங்க. டைமே பத்தல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்கமிங் எல்லா வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அது நீங்க கவனமா நீங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்னா 12th தமிழ்ல முக்கியம். ஸோ அது டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம்னா ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ற கொஸ்டின்ஸை ப்ராப்பரா நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணா மிஸ்டேக்ஸ் இல்லாம கடகடன்னு நீட்டா எழுதிடுவீங்க, நடித்தல் திருத்தல் விடாம எழுதுவீங்க அப்படின்றது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோல எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஸோ இது பேப்பர் ஸ்கிரிப்ட் இது நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம பேப்பர் ப்ரெசன்டேஷன் எழுதுறதுக்கு நீட்டா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் குயிக்காவே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்கமிங் வீடியோல அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் 12th ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நான் எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வேணும், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்குறேன். எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வேணும், வொகேஷனல் குரூப்ஸுக்கு வேணாலும் கேளுங்க, காமன் சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கேளுங்க, எதுனாலும் கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் அவ்வளோதான் முடிஞ்சது. ஓவரால் அவங்க எத்தனை பேஜ் எழுதியிருக்காங்கன்னா 29 பேஜஸ் எழுதியிருக்காங்க இல்லையா? ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. நீட்டாக பப்ளிக்கில் சூப்பராக மார்க் வாங்கலாம். இதில் இந்த விடுபட்ட மார்க்ஸ்லாம் பாருங்கள், இதில் 3.5 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, இதில் ½ மார்க் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எழுதி விட்டுருக்காங்க அப்படின்றத நீங்கள் அதை அனாலிசிஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதான் உங்களுக்கு நான் அந்த ஸ்கிரிப்ட் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இது போன்ற மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம். See you all.